தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு முன்பாக தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என ஒவ்வொரு தமிழனும் கேட்க வேண்டும் என பாமக மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற பாமகவின் கோரிக்கையால் தமிழக அரசு மிரண்டு போயுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை பேசுவதற்கு முன்பு தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என ஒவ்வொரு தமிழனும் கேட்க வேண்டும் என்று தெரிவித்த திலகபாமா, தமிழ் மொழி குறித்து திராவிட கட்சிகள் பேசாது என்றும் சாடினார். தமிழ்நாட்டில் இந்தி கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர்கள் கிடையாது என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்று தெரிவித்த அவர், மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்க மறுப்பது நியாயமல்ல என்றும் குறிப்பிட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு, புதிய கல்விக் கொள்கை ஆகியவை குறித்து விவாதிக்கவும் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திலகபாமா கேட்டுக்கொண்டார். 23ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்திய சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு. இந்த மாநாட்டில் அத்தனை சமுதாய தலைவர்களும் சமய தலைவர்களும் ஒருங்கிணைந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படாததை கண்டித்து அந்த அதிகாரம் இந்த தமிழக அரசுக்கு இருக்கிறது என்பதனை உறுதிப்படுத்தி பேசிய பிறகு இந்த தமிழக அரசு அதிர்ந்து போயிருக்கிறது. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறதுக்கு முன்பு தமிழை ஒவ்வொரு தமிழும் கட்டாய பாடமாக்க வேண்டும் என்பதனை கேட்கறதுக்கு இடத்துல இன்னைக்கு யாருமே இல்லை. திராவிட கட்சிகள் கேட்காது, திராவிட இயக்கம் கேட்கவே கேட்காது, திமுக கேட்கவே கேட்காது. ஏன்னா சிபிஎஸ்இ இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல யாரையுமே அவங்க தமிழ் படிக்க கட்டாயப்படுத்துறதே இல்லை. ஆனா தமிழ் வாழ்க, தமிழுக்காக நாங்கள் தான் தியாகின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ் கட்டாய பாடமாக்கப்பட வேண்டும். ஒன்று, கூடுதல் மொழி கற்றுக்கொள்வது அவனது விருப்ப தேர்வாக அமைய வேண்டும். இங்க இந்திய மொழிகள் வேற மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்கு தெலுங்கு பேசணும், நான் தெலுங்கு படிக்கணும் ஆசைப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? கன்னடம் பேச படிக்க ஆசைப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? ஹிந்தி படிக்கணும் ஆசைப்பட்டா கூட இங்க ஆசிரியர்கள் மிக குறைவு. அதை அரசு, மத்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனையை எடுத்து பேச வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, நிதியை ஒதுக்க மாட்டேன் என்பது சொல்வது எந்த வகையின் நியாயம்? என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்துகிறது, அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் தமிழக அரசு இருக்கிறது. செயல்படுத்த மாட்டேன் என்று சொல்கிற போது அந்த நிதியை நாங்க தரமாட்டோம்னு சொன்னா நீங்க யாரை தண்டிக்க பாக்குறீங்க? எதை செய்ய மாட்டேன்னு சொன்னா உன தண்டிக்கணுமா? தமிழக மக்களை தண்டிக்கிறீங்களா? ஒட்டுமொத்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிற முதலமைச்சர் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் உதவியை நாடலாம், அனைத்து கட்சிகளின் உதவியை நாடலாம். இந்த புதிய கொள்கையை தமிழகத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைப்பதற்கும் அனைத்து கட்சிகளையும் அவர்களின் உதவியும் கோரலாம் என்று இந்த தருணத்தில் அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.